இப்போ நம்மளுக்கு 5 hours finished ஆயிடுச்சு இல்லையா? अभी ये बनाने का रोटी बनाने का। ஓகே, இப்போ நம்ம வந்து ரோட்டி மாதிரி உருட்டி எடுக்க போறோம். கார்னர்லாம் தின்னா வர மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ये सब बाजू में रखने का। இன்னொன்று எடுத்து இப்போ நம்மளுக்கு ரெண்டு மாவு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? अभी ये कॉर्नफ्लोर लेने का। ஓகே, கார்ன்ஃப்ளவரை நம்ம என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் வித் घी। மிக்ஸ் பண்ண போறோம். घी डालेंगे इसमें। ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் நெய்யோட சேர்த்து கார்ன்ஃப்ளவரை. अभी ये ऐसे लगाएंगे। इसके ऊपर ஓகே, அப்படியே எடுத்து மேலே फिर उसके ऊपर लगाने के पेस्ट। இதுக்கு மேலேயே கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் அப்படியே தடவிடுறோம். ये रोल करने का ऐसे। இது அப்படியே உருட்டி எடுத்துடணுமா? इसको काटने का। ஓகே, இது அப்படியே சின்ன சின்ன துண்டா अभी ऐसे करने का। இதில் ஒரு துண்டு எடுத்து ये देखो। நம்ம ரோல் பண்ணுறோம். ரெண்டு கார்னர் இல்லாமல் நடுவில் மட்டும் நல்லா நைஸாக பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாரங்க सारण। சாரண ஓகே பூரன். इसको पानी लगाने का। ऐसे बना। அடுப்பை பற்ற வச்சு கட்டி வச்சு जरा चेक करके डालने का। ये फूटता है तो सब बाहर आता है। ஓகே, நான் உடையாம இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் ஒரு ட்ரிக்கு அந்த கார்னர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். इसको उल्टा देना। நல்ல பிரமாதமாக இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த ரவை, கசகசா, தேங்காய் இதெல்லாம் போட்டதனுடைய டேஸ்ட்டு தித்திப்பு பிரமாதமாக இருக்கு. மேலே வந்து அந்த கவரிங் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு பூரிக்குள்ளே நம்ம வந்து ஒரு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரமாதமாக இருக்கு. பூனே கரஞ்சி ஹூப் சாவன் சாலை. இத்தாலினா சட்டுன்னு நினைவுக்கு வரக்கூடிய உணவுகள்ல பாஸ்தாவும் ஒண்ணு. இந்த பாஸ்தாவுக்கான மாவு தயாரிக்கும் போது பிறந்ததுதான் செமோலினா. இதுதான் ரவையின் ஆதி வடிவம். டியூரம் வகை கோதுமையை உடைத்து மாவாக்கும் போதுதான் இந்த செமாலினோ கிடைக்குது. இந்த உணவு தயாரிக்கும் முறையை இத்தாலியர்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க அரேபியர்கள் தானா. இது நிகழ்ந்தது கிபி 9ஆம் நூற்றாண்டுல. இத்தாலியர்களுக்கு முன்பே ரவையின் ஆதி வடிவமான செமாலினோவை உபயோகித்தவர்கள் அரேபியர்கள் தான் அப்படின்னு நாம அடிச்சு சொல்லலாம். கோதுமையை விட, கோதுமை மாவை விட ரவையில கொஞ்சம் சத்து கம்மி தான் அப்படின்னாலும் ரவையில மாவுச்சத்தும் புரதச்சத்தும் நிறையவே இருக்கு. சரி, இந்த ரவையை கோதுமையிலிருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அதை பார்த்துடலாமா? முதலில் கோதுமையை சுத்தம் செய்கிறார்கள். 36 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்பு அரைக்கிறார்கள். இதில் தவிடுகள் முதலில் நீக்கப்படுகின்றது. நீக்க முடியாத தவிட்டுடன் சேர்ந்து கிடைக்கும் மாவு ஆட்டா என்று அழைக்கப்படுகிறது. சற்று பருமன் அதிகமாக உடைக்கப்பட்ட பகுதியை தனியாக சலித்து எடுக்கிறார்கள். இதுதான் ரவா. மீதமுள்ள மாவு நன்றாக அரைக்கப்பட்ட பின் கிடைப்பது மைதா. சுமார் 1 நூற்றாண்டுக்கு முன்புதான் கோதுமையை அரைக்க தவிட்டை பிரிக்க பிரிட்டிஷாரால் எந்திரங்கள் கொண்டுவரப்பட்டது. அதற்கு முன்பெல்லாம் கருங்கல்லால் செய்யப்பட்ட திருக்கைகள் மூலமே கோதுமைகள் அரைக்கப்பட்டு வந்தது.
ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மலையில் நடந்து வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிவாஜியினுடைய கோட்டை இருந்த இடம், சிவனேரி கோட்டை. அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். சிவனேரி கோட்டை, இதுதான் மகாராஜா சிவாஜி பிறந்து வளர்ந்த இடம். மாலோஜி போன்ஸ்லே இவர் அகமது நகர் சுல்தான்கள்கிட்ட சர்தாராக இருக்கிறாரு. இவர்கிட்ட தான் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை 1595 சுல்தான்கள் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஷாகாஜி போன்ஸ்லே அவர்கிட்ட அந்த பொறுப்பு வருது. அவர் 1625 சர்தேஷ் பாண்டே அப்படிங்கிறவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பூனே நகரம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்போ தான் ரவிவார், சோம்வார், சனிவார், காஸ்பா அப்படிங்கிற கோட்டைகள் இங்கே கட்டப்பட்டுச்சான். இந்த மாலோஜி போன்ஸ்லே சிவாஜியினுடைய தாத்தா, ஷாகாஜி போன்ஸ்லே சிவாஜியினுடைய அப்பா. இந்த இடம் மராட்டியர்களுக்கு ஒரு புனித இடமாக இருக்கு. என் கையில் இருக்கிறது பாக்கர்வாடி. இது பூனாவில் பிரபலமான ஒரு கார வகை. சாயந்தர நேரம் டீயோட இந்த பாக்கர்வாடியை கடித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது மராட்டியர்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருக்குது. நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய கடை சிட்லி பண்டு அப்படிங்கக்கூடிய ஸ்வீட் ஸ்டால். இது பூனாவில் இருக்குது. இது பாக்கர்வாடிக்கு மிகவும் பிரபலமான கடை. இந்த பாக்கர்வாடியை வாங்கிறதுக்காகவே சுத்துப்பட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கடை தேடி வந்துட்டு போகிறாங்களாம். இந்த பாக்கர்வாடி அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய பலகாரமாக இருந்தது. 1950 இந்த கடைக்காரங்க தான் முதலாக இதை வியாபார ரீதியாக பிரபலப்படுத்தியவர்கள். சரி, இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது பார்த்துடலாமா? ஒரு காரம், ஒரு தித்திப்பு, ஒரு முறுமுறுப்பு, இது எல்லாமே இதில் சேர்ந்து இருக்குங்க. சரி, இந்த பாக்கர்வாடி எப்படி செய்கிறது? என் கூட இருக்கிறது பூனாவை சேர்ந்த தனுஜா அவர்கள். நமஸ்தே. வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஓகே. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? தஞ்சூர். தஞ்சாவூரில் தான். தஞ்சாவூர். இப்போ நீங்கள் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறது பாக்கர்வாடி. வடி. இதுக்கு தேவையானது என்ன? முதல்ல எண்ணெய். எண்ணெயை என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்க போகிறீங்க இல்லையா? ரைட். சாதாரண இவ்வளோ பெரிய கரண்டியில் 2 டீஸ்பூன் போதும். இது சூடாகிற மட்டும் நம்ம வந்து கடலை மாவு. இதில் கடலை மாவு. இது ஒரு 1/4 கிலோ கடலை மாவு. ஓகே. சில்லி மிளகாத்தூள். இது எவ்வளோ போடணும்? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் பட்டை பவுடர். பட்டை பொடி அரை டீஸ்பூன். போதுமா? போதும். கொஞ்சம் உப்பு. இது எவ்வளோ போடணும்? டேஸ்ட் மாதிரி. இவ்வளோ போடலாமா? போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா போதும். ரொம்ப நமக்கு வந்து பண்ணணும் தேவையே கிடையாது. அது லேசாக சுட்டா போதும். ஓகே. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி தான் பிணையணும் இது. ஓகே. ஓகே. இது எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கணும்? குறைஞ்சது 1 மணி நேரம். சரி, நம்ம ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம்.